بسم الحمد لله مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان العليم أعوذ بالله السميع العليم بسم الله الرحمن الرحيم نحن نقص عليك أحسن القصص بما أوحينا إليك هذا القرآن وإن كنت من قبله لمن الغافلين صدق الله مولانا العليم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். உம்மன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபோ தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபிமார்களின் மூலமாக நிறைய பாடங்களை நமக்கு தருகிறார். இன்றைய ஒரு நபியை பற்றி ஓதப்பட்டது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு நிறைய இப்ரத் படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு ஆரம்பிக்கும் போதே அல்லாஹ் சொல்லுகிறான், அஹ்சனல் கசஸ், அழகிய வரலாறுன்னு சொல்றான். அன்பிற்கினியவர்களே, வரலாறுகளிலே எல்லா நபிமார்களினுடைய வரலாறுகள் இருந்தாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறுகள் சுவாரஸ்யமானது, எல்லாம் கலந்தது. அவர்கள் பிறந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரை அவர்களுக்கு என்ன பிரச்சனைகள், மனிதனுடைய ஏற்றத்தாழ்வுகள், இரக்கங்கள், கவலைகள், சந்தோஷங்கள், வெற்றிகள், தோல்விகள் எல்லாம் கலந்த கலவையினுடைய வாழ்க்கை தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். முழுக்க முழுக்க அவர்களின் வாழ்க்கை முழுக்க எல்லா விஷயங்களும் கலந்திருக்கும். அதை பற்றி சொல்லும் பொழுது, ஒரு தந்தை ஒரு மகனிடத்தில் எப்படி இருக்க வேண்டும், மகன் தந்தை இடத்தில் எப்படி இருக்க வேண்டும், சகோதரர்கள் சகோதரருக்கு மத்தியிலே எப்படி இருக்க வேண்டும், சமூகத்திற்கு மத்தியிலே எப்படி நாம் காலங்களை தள்ள வேண்டும், சமூகத்தின் பிரச்சனைகளை எப்படி சரி செய்வது, ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கம் என்ன, இதையெல்லாம் நாம் துருவி துருவி பார்க்கின்ற நேரத்திலே அனைத்துமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்தில் அடங்கி இருக்கிறது. ஒருத்தருக்கு வாழ்க்கையில கஷ்டம், குடும்பத்துல கஷ்டம், அரசியல்ல கஷ்டம், எல்லா விஷயத்திலும் கஷ்டங்கள் ஏற்படுகின்ற நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரங்களை படியுங்கள், உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களின் வாழ்க்கையை பாருங்கள். தந்தையின் பாசத்தால் தனையர்கள் எதிரிகளாக மாறினார்கள். தந்தையின் பாசத்தால் 11 தனையர்கள், அவர்களின் சகோதரர்கள் பொறாமையினால் என்ன செய்தார்கள், இவரை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்துல முதல் பாவமே பொறாமை தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்கள் 2 பேரு, ஹாபில் காபில். ஹாபிலை காபில் கொலை செய்தார். காரணம் பொறாமை. அண்ணன் தம்பிக்கு இடையில பொறாமை. முதல்ல வர்ற பொறாமை அண்ணன் தம்பிக்கு மேலதான் வரும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அற்புதமான வரலாறுகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தந்தை பிரியமாக இருந்ததால் சகோதரர்கள் பகைவர்களாக மாறினார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் உலகத்திலே எல்லா விதங்களையும் சந்தித்தார்கள். கிணத்துக்குள்ள கொண்டு போய் தள்ளினாங்க. திரும்பி அந்த கிணத்திலிருந்து செல்லா காசுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விற்கப்பட்டுச்சு. வெளியே வந்தாங்க, ஒரு அரசி விலைக்கு வாங்கினால். சந்தைக்கு போனாங்க, சந்தையில ஏலம் விட்டாங்க. செல்லா காசிற்கு விற்கப்பட்டார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். கடைசியாக அரசி வீட்டுல இருந்தாங்க. அந்த அம்மா தவறு செய்வதற்காக வேண்டி யூசுப் அலைஹிஸ்ஸலாம அழைச்சாங்க. மஅதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஓடனாங்க.
சட்டை கிழிஞ்சிச்சு. ஆனால் அரசியல்வாதிகள் என்ன செஞ்சாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாமின் மீது குற்றச்சாட்டினார்கள். குற்றமே செய்யல. இன்னைக்கு அப்படித்தான் நடக்குது. குற்றமே செய்யாத யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சிறையில் அடைச்சாங்க. சிறையில இருந்தாங்க. சிறை வாழ்க்கையை முடிச்சிட்டு அவங்க வெளியே வந்தாங்க. வெளியே வந்த உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு நாட்டினுடைய உணவு மந்திரியா மாத்தினான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இவங்களுடைய வாழ்க்கைய கனவுல ஆரம்பிச்சு கனவுல முடிச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையே கனவு தான். முதல்ல கனவு கண்டாங்க. அவங்க பிறந்த உடனே அவங்க கொஞ்ச காலம் தந்தையுடைய பாசத்திலே வீட்டுக்குள்ளேயே வளர்ந்தாங்க. கனவு கண்டாங்க. அஹத அஷர கௌகபன் வஷம்ஸ வல் கமர, 11 கோள்கள் எனக்கு சஜிதா செய்வதை போன்று நான் கனவு கண்டேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அவங்க வாப்பாட்ட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து சொல்றாங்க, பாப்பா 11 கோள்கள் என்னை சஜிதா செய்வது போன்று நான் கண்டேன், சூரியனையும் சந்திரனையும் தவிரன்னு சொன்னாங்க. சூரியன் சந்திரன் யார்? தகப்பனும் தாயும். 11 கோள்கள் தங்களுடைய சகோதரர்கள் என்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு, உங்க சகோதரர் இந்த கனவை சொல்லிடாதீங்க, உங்களுக்கு எதிரியா மாறிடுவாங்கண்டா சொன்னாங்க. மாறி போயிட்டாங்க, அது வேற விஷயம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை கனவில் ஆரம்பித்தது. இந்த கனவில் ஆரம்பித்த வாழ்க்கை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவரின் கனவில் முடிவில சொல்லும் போது அல்லாஹ் சொல்லாம், இப்ரத்தன் லிஉலில் அல்பாப், அறிவுடையவர்கள் சிந்திக்கக்கூடியவர்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகளிலே படிப்பினை இருக்கிறது என்று சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கனவுனா என்னன்னு பார்ப்போம். இன்னைக்கு கனவு காணலாமா? கனவு என்பதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? கனவு காண்கிறார்களே, இவைகளை பற்றி என்ன சொல்லப்படுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கனவு என்பது வஹீயினுடைய 46 பகுதியில் ஒண்ணு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், 70 பகுதியும் கூட சொல்லுவாங்க. கனவு காண்பது நபிமார்களுக்கு கொடுக்கின்ற வகையிலே ஒரு அமைப்பில் கட்டுப்பட்டது என்று சொன்னார்கள். அது எல்லாத்துக்கும் இல்ல. கனவு கனவு 3 வகை. நபிமார்கள் காணக்கூடிய கனவு, சாலிஹீன்கள் தக்வாதாரிகள் காணக்கூடிய கனவுகள், 3வது சாமானியர்கள் நம்ம போனவங்க கனவு காண்றது. எல்லா கனவும் ஒரே மாதிரி கிடையாது. நபிமார்கள் கனவு காண்பது வஹீக்கு சமம். அவர்கள் கனவில் வந்து சொன்னாலும் அது வஹி, அல்லாஹ்வினுடைய உத்தரவு, அது சட்டம், அது ஷரியத் சட்டமாக மாறும். அதே போன்றுதான் சாலிஹீன்களுடைய கனவுகளும் இருக்கும். அவருடைய கனவுகள் அல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே, மனிதனுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வின் சட்டங்களாக மாற்றப்படும். பின்னால சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு கண்டாங்க. பத்ரு போர்க்களம் முதல் நாள் கனவு காண்றாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த தலைவர் இங்கே சாகுவாங்க, இவர்களாம் இந்த இடத்துல செத்து போமா என்பதை கனவு கண்டார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவிலே சொல்லப்படுகிறது, என்ன சொன்னாங்க? சயஜமுல் ஜம் வ யுஅல்லூன துபுர், எதிரிகள் விரண்டு ஓடுவார்கள், உங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்ற பத்ரு போர்க்களத்தின் சுபச்செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவிலே சொல்லப்பட்டது. இந்த வசனங்கள் எல்லாம் கனவில் வந்ததுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு கண்டார்கள். மறுநாள் காலையிலே பத்ரு போர்க்களத்திலே வெற்றி கண்டார்கள். யாரையெல்லாம் உத்துபாவை இங்கே சாகுவான் என்று சொன்னார்கள், ஷைபா இங்கே இறந்து போவான் என்றெல்லாம் பெருமானார் சொன்னது போன்றே அந்த இடத்திலே அவர்கள் மாண்டு போனார்கள் என்று வரலாறு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றிக்காக வேண்டி கனவு கண்டார்கள். உம்ரா போற மாதிரி கனவு கண்டாங்க. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல மக்கா நமக்கு கையெழுந்துருன்னு சொன்னாங்க. அதே மாதிரி கனவின் பலன்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய நடந்திருக்கிறது. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு கேட்டாங்களாம், என்ன நீங்க மனைவியா ஏத்துக்கிட்டது எப்படி கண்டுக்கிட்டீங்கன்னு கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், உங்களுடைய முகத்தை, ஆயிஷா ரலியல்லாஹுடைய முகத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு கனவுல கொண்டு வந்து காட்டினாங்க, இந்த பொண்ணை நீங்க மனம் முடிச்சீங்க என்று. உங்களை மனம் முடிப்பதை கூட நான் கனவில் தான் கண்டேன் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்க்களத்துக்கு முன்னாடி ஒரு கனவு கண்டாங்க. ஒரு பசுமாடு அறுத்து பலியிடுற மாதிரி கனவு கண்டதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போர்க்களத்துக்கு பின்னால சொன்னாங்க. வாள் உடைவது போன்று கனவு கண்டேன், மீண்டும் வாள் சேர்வதாக கனவு கண்டேன். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு கண்டாங்க. உஹது போர்க்களத்துல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பசுவை கொலை செய்ததாக, அதை அறுத்து பலியிட்டது போன்று நான் கனவு கண்டது.
உகது போர்க்களத்தில் 70 சஹாபாக்கள் இறந்து போனார்கள். வாள் உடைந்தது. அதை நான் உகதிலே முதலிலே முஸ்லிம்களுக்கு தோல்வி, திரும்ப வெற்றி கிடைத்தது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, இவைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சாலிஹீன்களுடைய கனவுகளை நம்ம பார்க்கணும். சாலிஹீன்கள் கனவு என்ன என்று பார்க்கின்ற நேரத்தில் நிறைய இருக்கு. சாலிஹீன்களுடைய கனவு எப்படி என்று சொன்னால், சாலிஹீன்களுடைய கனவுகள், அவர்கள் கனவு கண்டார்கள். ஒரு முறை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில உட்கார்ந்து இருக்கும் போது தொழுகை கடமையாக்கிச்சு. அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கினா இந்த தொழுகைக்கு அழைப்பது எப்படி, தொழுகையினுடைய அழைப்பு எப்படி அப்படின்னு ஒருத்தர் மசூரா கேட்டாங்க. ஒருத்தர் சொன்னாரு மணி அடிக்கலான்டாரு, இது நல்லதா தெரியல. ஒருத்தர் சொன்னாரு சங்கு ஊதலான்னு சொன்னாரு, இது நல்லா தெரியலன்றாங்க. இன்னொருத்தர் சொன்னாரு நெருப்பை பத்த வச்சிடலாம், பந்தத்தை பத்த வச்சா எல்லாரும் வந்துருவாங்க தொழுகைக்கு அப்படின்னாங்க, இதுவும் சரியில்லைன்ட்டாங்க. இவைகள் எல்லாம் காபிர்கள், முஷ்ரிக்கீன்கள், அதாவது யூதர்கள், நசரானிகளுடைய பழக்கமா இருக்கு. இது சரி வராதுன்ட்டு எல்லாம் அந்த கவலையிலேயே அழைப்பு எப்படி கொடுக்கிறது, தொழுகையாளிகளுக்கு அழைப்பு கொடுக்கணும், எப்படி கொடுக்கிறது, அந்த கவலையில போய் படுத்தாங்க. ராவு பூரா அவங்க தூங்குகின்ற நேரத்துல 2 சஹாபாக்களுடைய கனவுல அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இந்த பாங்கு சொல்லப்படுறாங்க பாத்தீங்களா, அந்த வசனங்கள் பூரா அவங்க கனவுல வந்துச்சு. ஜெயித் ரலியல்லாஹ், அப்துல்லா இப்னு ஜெயித் ரலியல்லாஹ் அவர்களும் கனவு கண்டார்கள். உமர் ரலியல்லாஹும் கனவு கண்டாங்க. 2 பேரும் கனவு கண்டு பெருமானாட்ட காலையில சொல்றாங்க, இது போன்ற வசனங்களை நாங்க கனவு கண்டோம், இப்படி சொல்லி வேணா தொழுகைக்கு அழைக்கலான்டாங்க. அன்னைக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் கனவின் மூலமாக கொண்டு வரப்பட்டது தான் இந்த பாங்கினுடைய சொற்கள். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்படுது, இன்னும் கியாமத் வரைக்கும் சொல்லப்படும். கண்ணியத்திற்குரியவர்களே, சாலிஹீன்கள் கனவுகள் கூட ஷரியத் சட்டமாக மாற்றப்படும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு என்பது சுப செய்தியாக வரும், கனவு என்பது அபச்செய்தியாகவும் வரும். கனவு என்பது ஒரு மனிதனுக்கு எச்சரிக்கையாகவும் வரும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நடக்க போகிற விஷயத்தையும் சொல்லப்படும். ஒரு மனிதனுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவன் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் என்பதை அல்லாஹ் முன்கூட்டியே செய்யலாம். முன்னால் வாழ்க்கையின் முன் செய்திகள் பின் செய்திகள் எல்லாம் கனவின் மூலமாக வரும் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு கண்டார்கள் என்பதை பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் நேரங்கள் காலங்கள் கம்மியா இருக்கு. இன்னைக்கு நமக்கு ஒரு கவலை என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல காணணும், அந்த ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும், ஆனா வெளியே காமிக்க மாட்டோம். பெருமானாரை கனவில் காணோம், என்ன செய்யணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவை காணணும்னா நாம நிறைய ஒரு விஷயங்களை கட்டுப்பாடோட இருக்கணும். அப்பதான் பெருமானார் நம்ம கனவுக்கு வருவாங்க. எல்லாருடைய கனவுக்கும் ரசூலுல்லாஹ் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள கனவுக்கு வரணும்னா, ஒரு மனுஷர் இப்னு சீரின்ட்ட போய் சொன்னாராம் கனவு கண்டத. எப்படி சொன்னார்னா, சில பேருடைய கவனித்து அந்த கனவுகள் அதனுடைய மாற்றங்கள் மாறும். 2 பேர் வந்தாங்களாம் கனவு கண்டு, 2 பேர் கனவு கண்டுட்டு வந்தாங்களாம். ஒருத்தர் சொன்னாரா, நான் பாங்கு சொல்ற மாதிரி கனவு கண்டேன், பாங்கு சொல்ற மாதிரி கனவு கண்டேன்டாராம். இன்னொருத்தர் சொன்னாரா, நானும் பாங்கு சொல்ற மாதிரி தான் கனவு கண்டேன்டாராம். 2 பேரையும் பார்த்தாங்களாம். ஒருத்தர் நல்ல மனுஷனா தொழுகையாளியா இருக்கிறார், ஒருத்தர் தொழுகையே இல்லாதவரா இருக்கிறார். இவருக்கு சொன்னாங்களாம், நல்ல மனிதனை பார்த்து சொன்னாங்க, உங்களுக்கு ஹஜ்ஜி நசீபாக்குன்னு சொன்னாங்களாம். கனவு கண்டீங்களா, பாங்கு சொல்ற மாதிரி உங்களுக்கு ஹஜ்ஜி கிடைக்கும். இன்னொருத்தர் பார்த்து சொன்னாங்களாம், நீங்க திருடிட்டு கை வெட்டப்படுவீங்கன்னு சொன்னாங்களாம். 2 பேரும் ஒரே நேரம் கனவு தான், ஒரே கனவு தான் கண்டாங்க. ஆனா 2 பேருக்கு வித்தியாசமான பதில். அவங்கள்ட்ட கேட்டாங்களா, இப்னு சீரின்ட்ட, இப்படி வித்தியாசமா பதில் சொல்றீங்களா, என்ன கணக்குன்னு? நான் அல்லாஹுவின் வசனத்தில் இருந்து தான் சொல்லுகிறேன். யு அத்தின் ஃபின்னாஸ், அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், அழைப்பு கொடுக்கக்கூடியது. பாங்குன்னா அழைப்பு, பாங்கு சொல்வது போன்று அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுக்கிறார்கள், ஹஜ்ஜுக்கு வாருங்கள், யு அத்தின் ஃபின்னாஸ், மனிதர்களே நீங்கள் ஹஜ்ஜுக்கு வாருங்கள் என்று எல்லோருக்கும் அழைப்பு கொடுத்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த மாதிரி இவர் சாலிஹீனா இருந்தா அவருக்கு ஹஜ் நசீபாகும். இவர் கெட்டவராக இருக்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரங்களில் அங்கே திருடர்களுக்கு அப்படி சொல்லப்படும், யு அத்தின் என்று சொல்லப்படும், அவரை பிடியுங்கள், திருடர்களுக்கு அழைப்பு கொடுங்கள் என்று சொல்லப்படும். இந்த வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருடர்களுக்கும் அதை அழைப்பு என்று சொல்லுகிறான், அதே நல்லவர்களுக்கும் அழைப்பு என்று சொல்லுகிறான், ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்களுக்கும் அழைப்பு என்பதாக சொல்லுகிறான். இந்த அடிப்படையில் தான் நான் 2 பேர்த்துக்கும் தீர்ப்பு சொன்னேன்டாங்களாம். அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து கேட்டாரா, நான் ரசூலுல்லாஹ்வை கனவுல கண்டேன்டாராம்.
எப்படி கனவு கண்டீங்க? ரசூலுல்லாஹ்வை கனவு கண்டா பெருமானாருடைய உறுப்பின் அடையாளங்கள்லாம் நமக்கு காட்டப்படுமா? பெருமானாருடைய நெத்தி எப்படி இருக்கும், பெருமானாருடைய புருவம் எப்படி இருக்கும், பெருமானாருடைய முகம் எப்படி இருக்கும், பெருமானாருடைய முகம் மூக்கு எப்படி இருக்கும், பெருமானாருடைய பற்கள் எப்படி இருக்கும், எல்லாமே அவர்களுக்கு காட்டப்படுமா? இப்னு சீரின் கேட்டாங்களாம், நாயகத்தினுடைய ஏதாவது உருவம் அவர்களின் அந்த ஷக்கில் உன்னால் சொல்ல முடியுமான்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னாராம், நீ சொல்றதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய ஷக்கில் இல்ல, ஆனால் நீ ஏதோ கண்டுட்டு வந்துட்டு போன்ட்டாங்களாம். இன்னொருத்தர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வந்து இதே மாதிரி சொன்னாராம். அப்ப அவங்களும் கேட்டாங்களா, ரசூலுடைய உருவங்களை பற்றி ஏதாவது சொல்லண்டு. அவரும் தப்பா சொன்னாரு. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக சில காரியங்கள் நம்ம இடத்துல இருக்கு. சொன்னாங்க, அஸ்தகஹும் சதீகா, அஸ்தகஹும் சதீகா. வாழ்க்கையில பொய் மட்டும் பேசாதீங்க, வாழ்க்கையில உண்மையை மட்டும் பேசுங்க. வாழ்க்கையில யார் உண்மை மட்டும் பேசுகிறார்களோ அவர்களின் கனவிலே பெருமானார் வருவார்கள். அது மட்டுமல்ல, காலம் முழுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விஷயத்திலே நீங்கள் கனவில் காண வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுதுமே ஒழுவோடு இருங்க. நீங்கள் ஒழு முறிந்தாலும் ஒழு செய்து கொள்ளுங்கள். கனவுல வருவாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலம் முழுக்க பெருமானாரின் மீது ஸலவாத்து சொல்லுங்க, கனவுல வருவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இது மட்டுமல்ல, இரவு நேரங்களிலே எழுந்து எழுந்து அல்லாஹுவை திக்ரு தியானங்கள் செய்து கொண்டே இருங்கள், பெருமானார் கனவில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, கனவுல ஆரம்பிச்சு கனவுல முடிஞ்ச யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுடைய கடைசியில நமக்கு ஒரு சின்ன ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிருக்காங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஒரு படிப்பனையான வார்த்தை. அந்த வார்த்தையை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? கடைசி அவங்களுடைய வரலாறு முடிகிற நேரத்துல, ரப்பி தவப்பனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி மினஸ் சாலிஹீன். ரப்பே, வாழ்க்கையில நிறைய சிரமங்களை நான் பட்டேன். பிறந்ததிலிருந்து நான் இறக்க போகும் வரை நிறைய சிரமங்கள் எனக்கு. எல்லாம் உன்னுடைய அருட்கொடையிலிருந்து வந்ததுதான். ஆனால் என்னை நீ முஸ்லிமாக மரணிக்க செய். நாளை மறுமையிலே சாலிஹீன்களோடு சேர்த்து வை. இந்த ரெண்டு துஆவை நாம் கேட்க வேண்டும் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். இந்த ரமலான் மாசத்துல அதிகமா இதை கேளுங்க. யா அல்லாஹ், நான் மரணிக்கின்ற நேரம் முஸ்லிமா மறைக்கணும். வாழுகின்ற காலங்கள் எல்லாம் முஸ்லிமா வாழணும், மறைக்கின்ற நேரத்தில் முஸ்லிமா மறிக்கணும். அது மட்டுமல்ல, மறுமையில எழுப்புகிற நேரத்தில் சாலிஹீன்களோடு எழுப்பப்பட வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் முஸ்லிமாக மரணிக்கின்ற பாக்கியத்தையும் சாலிஹீன்களோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாக்ரு தவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.